குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு, எல்லா டிவிலையும் அது வந்துச்சு. அந்த தீர்ப்பு எல்லாரையும் ஒரு ஐ கேச்சராக இருந்துச்சு. அது என்ன தீர்ப்புனா, ஹிந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி மீண்டும் ஹிந்து என்று சொல்லி ஷெட்யூல் காஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி அதன் மூலமாக அரசாங்க பலன்களை பெறுபவர்களின் தகுதி என்ன, அது செல்லுமா செல்லாதா? இதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். புதுச்சேரியில் ஒரு கிராமம் கொப்பம்பட்டின்னு, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு குடும்பம். அப்பா பேர் கிறிஸ்டின், அம்மா பேர் கிறிஸ்டின் தான் அவருக்கு. அம்மா பேர் சாந்தா மேரி. இவங்களுக்கு 2 குழந்தைகள். பையன் பேர் செல்வராஜ், பொண்ணுக்கு செல்வராணி. இந்த செல்வராணி ஸ்கூல்ஸ் முடித்து பிடெக் ஐடி முடிக்கிறாங்க. அது பிறகு எம்டெக் ஐடி முடிச்சுட்டு 2015 பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணி அப்பர் டிவிஷன் கிளர்க்காக எஸ்சி கோட்டாவில் செலக்ட் ஆகிடுறாங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டெல்லாம் வெரிஃபிகேஷன் எப்பவும் போல் எல்லாருக்கும் அது மாதிரி அவங்களுக்கும் பண்ணிவிட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த அம்மாவுக்கு பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இருக்குது. ஸோ புதிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அந்த வெரிஃபை பண்ண அதிகாரிகள் சொல்லிடுறாங்க. ஸோ செல்வராணி என்ன பண்ணுறாங்க, எனக்கு புதுசாக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி எல்லா இந்த சர்டிஃபிகேட்டையும் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா கிறிஸ்டின் வள்ளுவன் ஜாதி ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற அந்த சர்டிஃபிகேட்டு, அவர் பிரதர்ட ஷெட்யூல் காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, செல்வராணிக்கு ஏற்கனவே வழங்கி உள்ள எஸ்சிங்கிற அந்த சர்டிஃபிகேட், எல்லா சான்றிதழையும் கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க. இதை பரிசீலித்த வருவாய்த்துறை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடியது, செல்வராணி ஹிந்துஸ்லேயோ சிக்கிஸ்லையோ புத்திஸ்ட்லேயோ இல்லை, அதனால் புதுச்சேரி ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 64 படி அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. செல்வராணி இதுக்கு மேலே அப்பீல் போடுறாங்க ரெவன்யூலேயே, அது ரிஜெக்ட் ஆகுது. அது பிறகு செகண்ட் அப்பீல் போகிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஸ்பெஷல் செக்ரட்டரி இதுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆகிறது. அதுக்கு பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்டில் இது சம்மந்தமாக ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிட்டில் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, மீண்டும் விசாரணை செய்ய சொல்லி வருவாய்த்துறைக்கு உத்தரவு போட்டு முடிச்சு வைக்கிறாங்க. வருவாய்த்துறை மீண்டும் விசாரணையை எடுத்து நடத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது, பல விஷயங்கள் அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செல்வராணியை விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி வருவாய்த்துறையில் உள்ள தாசில்தார் அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம். இப்படி போயிட்டுருக்க சமயம், இது ரிசல்ட் வந்ததில் இருந்து 1 இயர்க்குள்ளே இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தா தான் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். ஸோ இவங்க அதெல்லாம் சொன்ன உடனே இவங்க மீண்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க விசாரித்து. இந்த ஹைகோர்ட் உத்தரவின்படி வருவாய்த்துறை விசாரித்து எஸ்சி சர்டிஃபிகேட் செல்வராணிக்கு கொடுக்க இயலாதுன்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதன் மேல் மீண்டும் ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறாங்க செல்வராணி. இது பெண்டிங் இருக்க சமயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதில் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால இவங்க தகுதி இழக்கிறாங்க. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரல. ஸோ எஸ்சி கோட்டாவில் தான் இந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு கிடையாதுங்கிறது மாதிரி ஒரு உத்தரவு வந்துடுது கவர்மெண்ட். அதை சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் சேலஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக செல்வராணி ஒரு இன்டரிம் ஸ்டேயும் வாங்கியிருந்தாங்க, ஒரு போஸ்ட் வேக்கண்டாக வச்சுருக்கணும்னு. இது நிலுவையில் இருக்குது. அப்போது இங்கே ஏற்கனவே உள்ள இந்த ரிட்டு அதில் என்ன ஆகுது, இவங்களுக்கு செல்வராணிக்கு சாதகமாகலை, அதை தள்ளுபடி பண்ணிடுது மெட்ராஸ் ஹைகோர்ட். அதன் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்வராணி ஃபைல் பண்ணுறாங்க. அங்கே தான் இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு லார்ட்ஷிப் மகாதேவன், லார்ட்ஷிப் பங்கஜ் மித்தல் 2 பேர்
இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செல்வராணி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அந்த அட்வொகேட் ஆர்கியூ பண்ணாருங்கிறத பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா கிறிஸ்டின், அவர் வந்து ஹிந்து, அவர் வள்ளுவன் ஜாதியை சேர்ந்தவர். இந்த வள்ளுவன் ஜாதிங்கிறது புதுச்சேரி ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1964 படி 15 கேட்டகரி எஸ்சின்னு வருது. அதில் 13வது கேட்டகரியில் வள்ளுவன் ஜாதி இருக்குது. அதில் தான் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ஜாதி சான்றிதழ் இருக்குது, என் பிரதருக்கு ஜாதி எஸ்சின்னு சான்றிதழ் எனக்கும் கொடுத்துருக்காங்க. நான் புதுசாக தான் இதை பேஸ் பண்ணி கேட்குறேன், ஆனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ஸோ கொடுக்கணும். என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா, பாட்டி எல்லாருமே வள்ளுவன் ஜாதி தான். என் பாட்டி சிவபாக்கியம் வந்து இறந்த பிறகு அவரை எரியூட்டியது வள்ளுவன் ஜாதி மயானத்தில் தான். ஸோ நான் வள்ளுவன் ஜாதிங்கிறது செல்வராணியின் ஆர்குமெண்ட். அப்போ அவர் தரப்பில் ஆஜரான அட்வொகேட்டு ஒரு 1984 ஒரு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கோட் பண்ணுறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா கைலாஷ் சோங்கர் வெர்சஸ் மாயாதேவிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸுங்கிறத அப்ளை பண்ணுறாங்க. ஹிந்துவாக ஜாதிங்கிறது பை பர்த்தில் வர்றது தான். ஹிந்துவாக இருந்தால் மட்டும்தான் ஜாதி. ஹிந்துவில் இருந்து கிறிஸ்டினாக மாறினா அல்லது வேறு மதத்துக்கு மாறும் பொழுது இந்த எக்லிப்ஸ் நமக்கு தெரியும், கிரகணம் ஜாதியை மறைக்கிறது. அதன் பின்பு மீண்டும் தாய் மதம் திரும்பும் பொழுது எக்லிப்ஸ் விலகி ஒரிஜினல் ஜாதி தெரியும் வரும். ஸோ இங்கு செல்வராணி குடும்பத்தார் ஹிந்து ஃபேமிலி, வள்ளுவன் ஜாதி எஸ்சி, அவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க. திருப்பி மீண்டும் அப்போ ஜாதி எக்லிப்ஸில் கிரகணத்தில் மறைஞ்சிருது, மீண்டும் ஹிந்து மதத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஜாதி வந்துருச்சு. ஸோ வள்ளுவன் ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும்ங்கிறது செல்வராணியின் தரப்பில் நடந்த விவாதம். இதுக்கு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் வருவாய்த்துறை தரப்பில், புதுச்சேரி வருவாய்த்துறை தரப்பில் தாக்கல் செய்த ஆவணங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. செல்வராணியின் அப்பா வள்ளுவன் பை பர்த் ஹிந்து. அவர் இந்த சாந்தாமேரியை திருமணம் செய்வதற்காக கிறிஸ்டினா மாறுகிறார், பேப்டிசம் எடுத்துக்கிட்டாரு. திருமணமானது சர்ச்சில் வச்சு இவங்க 2 பேருக்கும் நடைபெறுது. இதை இந்தியன் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் 1872 படி தான் இந்த திருமணம் நடக்குது. இந்த திருமணத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணது ரெவரண்ட் ஃபாதர் ஷவுரே என்பவர் 12/11/1987 பதிவு செய்கிறாரு. இதற்கு 15/3/2017 மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு சர்ச்சில் இருந்து. செல்வராணி 22/11/1990 பிறக்கிறாங்க. 6/1/91 அவங்க பேப்டிசம் எடுக்கிறாங்க. இது இவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ரெவன்யூ. இது மட்டும் கிடையாது, இவங்களுடைய கூற்றுக்கு ஆதரவாக வருவாய்த்துறை 4 பேரோட லோக்கல் பீப்புள் ஸ்டேட்மெண்ட்டையும் தாக்கல் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா அலங்கன் கார்த்திக்னு ஒருத்தர், ரவிசங்கர்னு ஒருத்தர், பிரகாஷ்னு ஒருத்தர், ஆறுமுகன் ஒருத்தர். இவங்க 4 பேர் என்ன சொல்கிறாங்க, வருவாய்த்துறையோட ஸ்டேட்மெண்ட்டை ஒத்து அவங்களும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, இனியும் ஒரு 4 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா புண்ணியகோடி, பரமதயாளம், கேப்ரல், திஸ். இவங்க 4 பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த அம்மா யார், சாந்தாமேரி, இந்த செல்வராணியோட அம்மா வந்து அவங்க வந்து பை பர்த் கிறிஸ்டின், ஆனால் திருமணத்தில் ஹிந்துவாக மதம் மாறிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் அடுத்தது ஆனதுன்னு ஒருத்தர் செல்வராணிக்கு எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, அவங்க கிறிஸ்டின்னு ஒரு அப்ஜெக்ஷனையும் வருவாய்த்துறையில் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முரண்பாடாக இருக்கும். இவர் பை பர்த் ஹிந்து, கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கிறிஸ்டின்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஆனால் மக்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா சாந்தாமேரி வந்து கிறிஸ்டின் பை பர்த் கிறிஸ்டின், அதன் பிறகு மாறிட்டாங்க ஹிந்துன்னு சொல்கிறாங்க. ஒரு முரண்பாடான ஒரு இதுதான் உச்ச நீதிமன்றத்தில் கூடிய வழக்கு. அப்போது சுப்ரீம் கோர்ட் அருமையாக சொன்னாங்க, ஒருவன் எந்த மதத்தில் இருக்கிறாங்கிறத வந்து நீதிமன்றம் டெஸ்ட் பண்ண முடியாது. அவன் அந்த மதத்தில் நேர்மையாக இருக்கானான்னு, ஜெனியனாக இருக்கான்னு நாங்கள் பார்க்க முடியாது.
ஆனால் அவனின் நோக்கம் என்னங்கிறத எங்களால் பார்க்க முடியும். இங்கே இந்த அம்மா பேப்டிசம் எடுத்திருக்காங்க, கம்ப்ளீட்டாக சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க, எல்லாரும் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்து ஆதி திராவிடா ஷெட்யூல் காஸ்ட் சர்டிஃபிகேட் அரசாங்கத்தின் பலன்களை பெறுவதற்காக எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அவங்க ஹிந்து மதத்தில் நான் மாறிட்டேங்கிறதுக்கு ஆர்யா சமாஜம் சர்டிஃபிகேட்டோ நோட்டிஃபிகேஷனோ அல்லது ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஹிந்துங்கிற அந்த வழிபாட்டு முறை எதுவுமே நாங்கள் பண்ணியிருக்கோங்கிறது நிரூபிக்கலை. இதையும் விட இவங்க பேப்டிசம் எடுத்திருக்காங்க. அப்போ செல்வராணியின் வக்கீல் என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா பிறந்து 3 மாதம்தான் ஆச்சு. சரி, இப்போது நீங்கள் அதை டிக்ளரேஷன் சூட் போட்டிருக்கீங்களா பேப்டிசம் செல்லாதுன்னு கேட்டு? அதுவும் போடலை. ஸோ உங்கள் நோக்கம் அரசாங்கத்தின் பலன்களை அனுபவிப்பது தான் இருக்குது. இது ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசனத்தை ஏமாற்றும் செயல் என்று சொல்லி அவர் செல்வராணியின் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட். பாருங்கள், ஒருவன் எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம், அதன் தீர்ப்புலேயே சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஆத்மார்த்தமாக கொள்கையை பின்பற்றி நீங்கள் மதம் மாறலாம். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் இருந்துட்டு ரிசர்வேஷன் கேட்டகரி அந்த பாலிசியில் உள்ள கோட்டாவை அனுபவிப்பதற்காக நான் ஹிந்து ஆதி திராவிடா என்று கூறி அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பெற்றது தவறு, ஃப்ராடு என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. இதில் பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. அதுலேயும் அதே சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலங்களும் இதே மாதிரி தவறான அஃபிடேவிட் கொடுத்து கம்யூனிட்டி சான்றிதழ் பெற்றவர்கள் மீது தண்டனை கொடுக்கலாம் என்றும் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் 3 விஷயம், இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பானது இந்தியா முழுமையும் பொருந்தும். எல்லா மாநிலங்களும் என்ன பண்ண வேண்டும்? முதல், இந்த தீர்ப்பை கல்வி நிலையங்களில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2வது, அரசாங்க துறைகளில் இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் தெரியும் விதத்தில் எல்லா பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துலையும் வைக்கணும். 3வது, மாநிலங்கள் அந்த அரசாங்க துறையில் எத்தனை பேர் ஹிந்துவாக இருந்து அதன் பின்பு கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி மீண்டும் நான் ஹிந்துவாக வந்துவிட்டேன் என்று சொல்லி ஜாதி பேரை சொல்லி அந்த கோட்டாவில் எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு அதை விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து அவர்களை மீது நடவடிக்கை எடுத்து அவங்க பணியிலிருந்து நீக்க வேண்டும். இதுதான் ஆதி திராவிடருக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடன். கொஞ்சம் யோஜனை பண்ணுங்கள். செல்வராணி புதுச்சேரியில் எஸ்சி கோட்டாவில் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆகி போயிடுச்சு வருஷக்கணக்காக. உண்மையான ஒரு ஹிந்து ஆதி திராவிடா இருக்குது, ஒரு எஸ்சிக்கு அந்த பதவி போயிருந்தால் உண்மையான ரிசர்வேஷன் இந்த பாலிசி ஃபுல்ஃபில் ஆகுது. இங்கே அது டிஃபிட்டட், தோற்கடிக்கப்பட்டுட்டு. இதையும் உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இதில் நாம் பாராட்ட வேண்டிய ஆட்கள் முதன்மையானவங்க புதுச்சேரி வருவாய்த்துறை. அவங்க சட்டத்திற்கு உட்பட்டு நல்ல முறையில் விசாரணையை நடத்தி இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு வருவாய்த்துறை இதை பின்பற்ற வேண்டும்.